இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறோம். வெண்டைக்காயில இருக்க அந்த வழுவழுப்பு இல்லாமலும் வெண்டைக்காயோட கலர் மாறாமலும் எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காயை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். தண்ணி இல்லாமல் கட் பண்ணணும், அப்போ தான் வெண்டைக்காய் வந்து கொல கொலன்னு ஆகாமல் நல்லா வறுவல் வந்து பூ போல் வரும். அதே போல் வெண்டைக்காயை ரொம்ப பொடியாகவும் வெட்டக்கூடாது, ரொம்ப நைஸாக வெட்டுவாங்க சிலர், அந்த மாதிரியும் வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினாலும் வெண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பார்த்து வெட்டிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வெண்டைக்காய் வெந்து வற்றி வர்றப்போ கரெக்டாக இருக்கும். சின்னதாக நம்ம தண்ணியில் ஊற்றி வேக வைக்க மாட்டோம், இந்த எண்ணெயில் மட்டும்தான் வறுத்து வேக வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு மிளகாய் சேர்க்கறது சேர்க்காததெல்லாம் நம்ம விருப்பம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகாயெல்லாம் சேர்க்காமலே நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். நான் பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிருச்சு, இதில் வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காயை ரொம்ப குட்டியாக வெட்டாதீங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப குட்டியாக வெட்டக்கூடாது. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரியே வெட்டிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயில் உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. வெண்டைக்காயை மூடியெல்லாம் வைக்க தேவையில்லை. மூடி வச்சோம்னா அதில் வேர்த்து தண்ணி ஒழுகுலையே, அந்த தண்ணியில் வெண்டைக்காய் குழஞ்சி போயிடும். அதனால மூடி வைக்காமையே நம்ம அப்பப்போ வறுத்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த வெண்டைக்காயில் இருக்க வழுவழுப்பு போனாலே வெண்டைக்காய் வெந்த மாதிரி தான். மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி பட்டு ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும், வெண்டைக்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்காது. அதனால் மூடி வைக்க வேண்டாம், அப்பப்போ இது போல் கிளறி விட்டுக்கலாம் அந்த வழுவழுப்பு போகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெண்டைக்காயோட அந்த வழுவழுப்புலாம் போய் நல்லா வதங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இல்லாமல் எல்லா காயுமே ஒன்றா சேர்ந்து கொல கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே வெட்டி மூடி வைக்காமல் வதக்குங்க. அப்போ தான் வெண்டைக்காய் வந்து அந்த தண்ணியெல்லாம் சேராமல் சீக்கிரமாக வறுக்கும். அப்போ அவ்வளோதான், காய் நல்லா வெந்துடுச்சு. இது கூட இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். ஜீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா வறுத்து விடலாம். அடியில இந்த மாதிரி வெண்டைக்காய் வறுக்கிறப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கத்தான் செய்யும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெண்டைக்காயை தாளித்து விட்டதுலேருந்து சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அவ்வளவுதான், போதும் இந்த அளவுக்கு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் துருவல் இதில். இப்போ இதையும் கலந்துலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த தேங்காய் துருவல் போட்டு கலந்து விட்டுறலாம். எந்த பொரியல் செஞ்சாலுமே தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேங்காயை வந்து பொரியலில் போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த பொரியல் வந்து நல்லா இருக்காது. அவ்வளவுதான், இதுக்கு மேலே எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் வெண்டைக்காய் வறுவல் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரே பாராட்டு மழையாக தான் இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட வெண்டைக்காயை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி டெய்லி குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ருசியாகவும் வழுவழுப்பு இல்லாமலும் இருக்கும். சூப்பராக வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் வெண்டைக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உடனே வீடியோ பார்க்கலாம்.